கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். எங்கே 2-3 பேர்கள் சேர்ந்து உமது நாமத்தை துதிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று வாக்களித்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாலை வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, வேதாகமத்தில் பெண்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. இந்த புதிய வருடத்திலையும் ஏசப்பா, நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதன்படி நடக்க கிருபை தாரும். உமக்கு பிரியமில்லாத வழிகளை விட்டு நாங்கள் உம்முடைய வழியிலே நடக்க பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த கிருபை தாரும். ஏசப்பா, அனைத்தையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நேற்று எல்லாம் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வேதாகமத்தில் பெயர் குறிப்பிடப்படாத பெண்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது மீகாவின் தாய். அதுக்குரிய வேத வசனம் நியாயாதிபதிகள் 17வது அதிகாரம் 1-13, 18வது அதிகாரம் 1-31. இப்போ நீங்கள் 17வது அதிகாரத்தை எடுத்து வச்சுங்க. 1வது 2வது 3வது வசனம் பார்க்கலாம். எப்ராயிம் மலை தேசத்தானாகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருந்த 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்றே, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே. அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். ஸோ இப்போ அதை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய சம்பவத்தை பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம தாய் ஸ்தானத்தில் இருக்கிற எல்லா பெண்களையும் பாருங்கள், தன்னுடைய மகனுக்கு ஒரு நல்லது நடக்கணும், அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் வாழ்க்கையில் சிறந்து விளங்கணும் அப்படி தான் நினைப்பாங்க. இங்கே நம்ம பார்க்குற அந்த தாய் கூட அப்படி தான், தன்னுடைய மகன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க தேர்ந்தெடுத்த வழி தான் தவறான வழி. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா, எங்கள் கல்லூரியில் ஒரு தடவை என்னாச்சுன்னாக்கா, நாங்கள் நிறையா ப்ரோக்ராமெல்லாம் கண்டக்ட் பண்ணுவோம். அப்போ கண்டக்ட் பண்ணுறப்போ ஒரு பையன் இருந்தான். அந்த சமயத்தில் ஏதாவது திங்ஸ் வாங்கணும் அப்படின்னாக்கா அந்த பெண்களை அனுப்ப மாட்டோம், ஆண்கள் படிக்கிற அந்த பசங்களை மட்டும் நாங்கள் ஏதாவது போய் வாங்கிட்டு வா அப்படின்லாம் அனுப்புவோம். அப்போது அப்படி வாங்கிட்டு வரப்போ ஒரு சிலர் அதை வாஞ்சியாக செய்வாங்க, ஒரு சிலர் பிடிக்காது. அப்படி பிடிக்கலன்னா நாங்கள் அனுப்ப மாட்டோம். அவங்க வில்லிங்னஸ் இருந்தால் தான் அனுப்பும். அப்படி எல்லாம் போய் செஞ்சுட்டு வந்தப்புறம் ஒரு நாள் நானும் என் கூட இன்னொருத்தர் வேலை செய்கிறார், அவரும் இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருந்தப்போ நாங்கள் சொன்னோம், ஏதோ பேசிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் சில வார்த்தைகள்லாம் நம்ம இன்னும் இந்த பசங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தப்போ அதை அந்த பையன் வெளியிலேருந்து கேட்டிருக்கான். அது எனக்கு தெரியாது. அப்போ நான் சொன்ன ஒரு வார்த்தை என்ன நீங்கள் என்ன அப்படி சொல்கிறீங்களா அப்படின்லாம் கேட்டு, அதுக்கப்புறம் ஒரு சாதாரண விஷயத்தை என்ன பண்ணான்னா பெருசாக்கிட்டான். இப்போ அந்த இடத்துல அவன் என்ன பண்ணானாக்கா, அவங்க தாயார் இடத்துல சொல்லி அவங்க தாயாரை வரவழைத்தாங்க. எனக்கு அந்த இடத்துல என்ன வருத்தம்னா, தான் பையன் செஞ்ச தவறை அவங்க உணரவே இல்லை. அந்த பையனுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்தது. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தான் பெத்த பசங்க நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் செழித்து காணப்படணும் அப்படின்னு அவங்க செய்கிற தவறெல்லாம் அப்படியே விட்டுடுறாங்க. சுட்டி காமிக்கிறதும் இல்லை. அட்லீஸ்ட்டு காலேஜுக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ இல்லை வெளி இடத்துல அனுப்புகிறப்போ யாராவது உங்கள் மகன் தவறு செய்கிறான்னு சுட்டி காமிக்கும்பொழுது அதுக்கு வருத்தமும் இல்லை. அப்படியே அவன் என்ன செய்கிறானோ அவன் போக்கிலே விட்டுடுறாங்க. ஸோ ரொம்ப மாதங்கள் கழித்து எனக்கு அந்த தாயாரும் அந்த ஸ்டூடெண்ட்டும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ சொன்னாங்க, மேடம் பழசெல்லாம் மறந்துடுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் மறந்துட்டதுனால தான் நீங்கள் ஃபோன் பண்ணோன்னே நான் எடுத்து பேசினேன், மறக்காமல் இருந்திருந்தேன்னா நான் பேசியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா ஆனால் அப்போ நான் சொன்னேன், என்ன இருந்தாலும் உங்கள் மகன் செஞ்சது தப்பு, அதை விட பெரிய தப்பு நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனது தப்பு அப்படின்னு சொன்னேன். அப்போது அவங்க சொன்னாங்க, மேடம் தாய் பாசத்தில் நான் அப்படி பேசிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு. அந்த தவறை உணர்ந்தாங்க, தான் செஞ்சது தப்புன்றது உணர்ந்தாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம்.
தவறு வந்து இழைக்கிறது மனிதனோட இயல்பு. ஆனால் அந்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்பவும் போல் எங்ககிட்ட நல்லா பேசுங்க. ஏன்னா நான் நார்மலாகவே எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசுவேன். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், கூட ஒர்க் பண்ணுற கொலீகாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே நான் நல்லா பேசுவேன். யார்கிட்டையும் நான் வந்து வெறுப்போ விரோதமோ காமிச்சிக்கவே மாட்டேன். அது ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மீகாவின் தாய் அப்படி தான் இருப்பாங்க. அப்படின்னா இவங்க மீகாவின் தாய் பற்றி எங்கே குறிக்கப்பட்டிருக்குனாக்கா நியாயாதிபதிகள் 17வது அதிகாரத்தில் இவங்களுடைய பெயர் வந்து வேதத்தில் கூறப்படவில்லை. இவங்க வந்து தன் பார்வைக்கு சரியானபடி ஆராதனை செய்தார்கள், தேவனை ஆராதித்தார்கள். அது மிகவும் நல்ல விஷயம். ஆனால் அந்த ஆராதனை வந்து தேவன் நியமித்த முறையில் அவங்க செய்யலை. அதுக்கப்புறமா வந்து இப்போது அந்த தாய் தான் வந்து ஒரு சந்ததியை, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து தான் ஒரு சந்ததியை உருவாக்குறாங்க. அதில் தாய்க்கு முக்கிய பங்கு இருக்குது. அப்போ அந்த தாய் வந்து சொன்ன அந்த பிரமாணத்தின்படி செய்யாமல் அவங்களுக்கு தோன்றுகின்ற முறையில் வந்து ஆராதனை செய்தார்கள். அப்போ அது வந்து அவங்கள மட்டும் பாதிக்காது, அந்த சந்ததியவே பாதிக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த மீகாவுடைய தாய். அதனால் வந்து ஏற்பட்ட விளைவுகள், அவங்க வந்து தேவனுக்கு விரோதமாக பிரியமில்லாத வழிகளில் ஆராதனை செய்தார்கள். அதனால் என்ன வந்து விளைவுகள் ஏற்பட்டது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்க வந்து மீகா வாழ்ந்த நாட்களில் பார்த்திங்கன்னா, அவங்க தாய் வாழ்ந்த நாட்களில் இஸ்ரவேலில் வந்து ராஜாக்களே கிடையாது. நியாயாதிபதிகள் 17வது அதிகாரம் 6வது வசனத்தில் படிச்சிங்கன்னா அதில் குறிக்கப்பட்டிருக்கும். அப்போ வந்து ராஜாக்கள் கிடையாது, அப்போ வந்து நியாயாதிபதிகள் தான் இருந்தாங்க. அப்போது என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஜனங்கள்லாம் அவங்கவுங்க தனக்கு என்ன தோணுதோ, தனக்கு பார்வைக்கு சரியானபடி அவர்கள் வந்து வாழ்ந்து வந்தார்கள். அப்புறமா வந்து தன் பார்வைக்கு சரியாய் தோன்றுகின்றதை, அது வந்து தேவனுடைய பார்வையில் அது வந்து தீமையானதாக இருந்தது. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கும், எனக்கு வந்து அது கரெக்டு, உனக்கு அது தப்பாக தெரிஞ்சால் நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்லாம் பேசுவோம்ல. ஆனால் கர்த்தருக்கு வந்து நம்ம செய்கின்ற நம்ம மனம் போன போக்கில் நடக்கிறது, நம்ம வந்து ஒரு தன்னுடைய சுய விருப்பத்தின்படி செய்கிறது, அது வந்து கர்த்தருக்கு விரோதமாக காணப்படுகிறது. அதே மாதிரி தான் இங்கே இருந்தது. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து தேவனுடைய பார்வையில் தீமையானதாக காணப்பட்டது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இஸ்ரவேலில் வந்து ராஜாக்கள் இல்லாத அந்த நாட்களில் தேவனுடைய வழிகள் புறக்கணிக்கப்பட்டன. அதுக்கப்புறமா வந்து அதனால் என்னாச்சுன்னா, அவர்களுக்கு துன்பத்தையும் ஒழுங்கீனத்தையும் மரணத்தையும் கொண்டு வந்தது. அதுக்கப்புறமா இஸ்ரவேலுக்கு ராஜா இல்லைனாலும் அந்த ஜனங்கள் ஒன்று மறந்துட்டாங்க. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ராஜாவாக இருக்கிறார்ன்றதை மறந்துட்டாங்க. ஏன்னா அவங்கள அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தார் இல்லை, அப்போ அவர் தானே ராஜா அந்த ஜனங்களுக்கு. அதை அந்த ஜனங்கள் மறந்து விட்டார்கள். அதுக்கப்புறமா வந்து அவர்களுக்கு வந்து ஒரு ராஜரீக பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தது. அது வந்து ஜனங்கள் எப்படி தேவனோடு உறவு கொள்ள வேண்டும், மற்ற ஜனங்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து இந்த பிரமாணத்தை கை கொள்ளவில்லை, தங்கள் விருப்பப்படி வாழ்ந்தார்கள். அப்போது மீகாவின் தாய் பார்த்திங்கன்னா எப்ராயிம் இனத்தை சேர்ந்தவர்கள். இவங்க வந்து யெகோவா தேவனை பற்றி இவங்களுக்கு அறிவு கொஞ்சம் கூட அந்த பற்றி ஞானமும் இல்லை, அறிவும் இல்லை. தனது மகன் பக்தியுள்ளவனாய் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து நம்ம பேரண்ட்ஸில் பார்த்திங்கன்னா பையன் நல்லா இருக்கணும், நல்ல வழியில் நடக்கணும், பயபக்தியாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அவன் வந்து ஸ்பிரிச்சுவலாக உள்புறமாக உள்ளான மனிதன் எப்படி இருக்கிறான்றதே கண்டுக்கவே மாட்டாங்க. வெளியரங்கமாக பார்க்காதீங்க. நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அவன் வந்து வெளியரங்கமாக பார்வைக்கு நல்லதாக செய்கிறானா, இவன் வந்து ஏன்னா ஒரு சிலர் வந்து வெளியரங்கமாக நல்லவங்களாக தெரிவாங்க, ஆனால் அவங்க உள்ளான மனிதன் எண்ணங்கள் அது எல்லாம் வந்து எப்படி இருக்குது, அவங்க எப்படி செயல்படுறாங்கன்றத கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து கவனிக்கணும். அதுக்கப்புறமா வந்து
மகனை வந்து அவருக்கென்று ஊழியம் செய்யவும் நியமித்தாள். ஆனால் தேவன் ஆவியாய் இருக்கிறார் அவருக்கு ரூபம் இல்லை என்பதை அறியாதிருந்தாள். என்ன, கர்த்தருக்கு வந்து எந்த ரூபமும் கிடையாது. அவர் வந்து ஆவியாய் இருக்கிறார் என்பதை நாம் வந்து அவர் பரிசுத்த ஆவியின் வடிவத்தில் இருக்கிறான்றத அந்த அம்மாவுக்கு தெரியல. அதுக்கப்புறமா வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1100 வெள்ளிக்காசை சேமித்து வைக்கிறாங்க. அதை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் செய்ய எண்ணி இருந்தால் இதை அறியாத அவங்களுடைய மகன் வந்து அந்த வெள்ளிக்காசை திருடிக்குவான். அப்போ வந்து அது திருடு போனதை கண்டு அந்த தாய் வந்து சபிப்பாங்க, யாரை எடுத்தாங்களோ அப்படின்னு சொல்லி சபிக்கிறாங்க. அப்போ அவங்க மகன் சொல்லுவான், அந்த காசை நான் தான் எடுத்தேன், இந்தாங்க நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு திருப்பி கொடுத்துட்றான். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 1100 வெள்ளிக்காசில் 200 வெள்ளிக்காசை எடுத்து தட்டான இடத்துல கொடுத்து ஒரு சொரூபத்தையும் ஒரு விக்கிரகத்தையும் செய்து வீட்டில் வைத்தார்கள். அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிருஷ்டித்தார், படைத்தார். அதுக்கு வந்து நம்ம ஒரு சிலை வந்து அதை வடிவமாக அமைத்து இவர் தான் கடவுள், இவர் தான் நம்மளை நடத்துகிறாரு, வழி நடத்துகிறாரு அப்படின்னு சிலைகளை வணங்குவது தவறான காரியம். அதுக்கப்புறமா வந்து விக்கிரகங்கள் வந்து மனுஷனுடைய கைவேலையாக இருக்கிறது. சங்கீதம் 115:4 கூறியிருக்கிறது போல விக்கிரகங்கள் மனுஷனுடைய கைவேலையாக இருக்கிறது. அந்த விக்கிரகங்கள் என்னைக்காவது உங்களை பார்த்துருக்கா, நீங்கள் சொல்கிறத கேட்டு இருக்குதா, ஏதாவது முகருதா, நம்மளை தொடுமா, அதுக்கப்புறமா வந்து சத்தமிடுமா? அவர்களை பண்ணுகிறவர்களும் அவர்களை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். அப்படின்னா அதை செய்கிறவங்களும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. சங்கீதம் 115:5-8 கூறியிருக்கிறது. இந்த கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம் வந்து சிலை வழிபாடு. அது வந்து கர்த்தரை எரிச்சல் உண்டாக்குகிறது. சங்கீதம் 78:58. ஸோ அவங்க வீட்டில் வந்து அந்த விக்கிரகம், மிகாவின் தாய் வந்து வீட்டில் அந்த விக்கிரகத்தை செஞ்சு வைக்கிறாங்க. உண்மையுள்ள தேவனை அசட்டை பண்ணினார்கள். தன்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகரை அவங்க வந்து ஆராதிக்கலை. ஆனால் மனிதனால் உண்டாக்கப்பட்ட அந்த தெய்வத்தை அவர்கள் ஆராதித்தார்கள். ஸோ அதனால் அவர்களுடைய மகனினுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும் என்று அவங்க நம்பினாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. உபாகமம் 5வது அதிகாரம் 7-9 படி தேவனுடைய கட்டளையை மீறினாள். ஏன்னா கர்த்தருடைய கட்டளை என்ன, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாக்க வேண்டாம், அவற்றை நீ நமஸ்கரிக்கவும் கூடாது, சேவிக்கவும் கூடாது. ஆனால் மிகாவின் தாய் என்ன பண்ணாங்க, 200 வெள்ளிக்காசு கொடுத்து விக்கிரகத்தை செஞ்சாங்க, அதை வீட்டில் வச்சாங்க, அதை வணங்கினாங்க. அது வந்து கர்த்தருடைய கட்டளையை மீறினார்கள். உபாகமம் 5:10 சொல்லியிருக்கிறபடி தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாததினால் தன்னுடைய சந்ததிக்கு கிடைக்கின்ற அந்த இரக்கத்தை இழந்தாள். ஏன்னா தாய் நல்லா இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதை வந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த தாய்மார்களும் இதை நீங்கள் மறக்கவே கூடாது. நம்ம கூட சம்டைம்ஸ் சொல்லுவோம்ல, அப்பா இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம், ஆனால் ஒரு குடும்பத்தில் தாய் இல்லாமல் வாழறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க தான் வந்து ஒன்றும் பார்த்து செய்வாங்க. அந்த பிள்ளைகள் நல்ல வழியில் போகிறாங்களா, நல்லது செய்கிறாங்களா, இல்லை கெட்ட வழியில் போகிறாங்களான்னு எடுத்து சொல்கிறது தாயாக தான் இருக்கும். ஏன்னா தகப்பன் வந்து வெளியில் போவாங்க, சம்பாதிப்பாங்க, எல்லா காரியத்தையும் கவனிப்பாங்க. ஆனால் வீட்டு காரியங்கள் அனைத்தையும் யார் கவனிக்கிறதுனா தாய் தான். அதனால தான் நம்ம தாய் வந்து நம்மளுக்கு உபதேசம் பண்ணும்பொழுது அதை நம்ம தட்டி கழிக்கக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது. அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கணும். அதுக்கப்புறமா வந்து அந்த தாயை போலவே என்ன பண்ணா, அவனுடைய மகனும் அநேக தவறுகளை தொடர்ந்து செய்ய அது வந்து வழிவகுத்தது. அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து அந்த வீட்டில் வந்து அந்த விக்கிரக ஆராதனைக்கு ஆசாரியர்களையும் ஏற்படுத்தினார்கள். மீகாவின் மகன் வந்து ஆசாரியனாக பிரதிஷ்டை பண்ணப்பட்டான். அதுக்கப்புறமா ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு ஒரு லேவியனும் அவனுக்கு நியமிக்கப்பட்டான். அதுக்கப்புறமா வந்து தாயின் தவறான விசுவாசம் அவனுக்கு தவறான விசுவாசத்திற்கு வழிகாட்டியது. சம்டைம்ஸ் நம்ம சொல்கிறோம்ல, தாய் வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கணும்.
தப்பான காரியத்துக்கு இல்லை, நல்ல காரியத்துக்கு. இப்போ இந்த அம்மா வந்து விக்கிரக ஆராதனை செய்து அதுக்காக வந்து ஒரு லேவியனையும் ஏற்படுத்தி வீட்டில் வச்சுருந்தாங்க, ஆசாரியனையும். அதனால் அந்த பையனும் அதை பார்த்துட்டு, ஓ அம்மா செய்கிறாங்க, அது நல்லதாக இருக்கும்னு அவனும் செய்கிறான். அப்போ வந்து கர்த்தருடைய கட்டளையிலிருந்து அவங்க மீறி நடக்கிறாங்க. அதுக்கப்புறமா தங்கள் வீட்டில் மீகாவின் குடும்பத்தார் என்ன பண்ணாங்கன்னா, அந்த விக்கிரகங்களை தங்கள் வீட்டில் வைத்து ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். தான் கோத்திரத்தார் வந்து சீதோனியரை முறியடித்து திரும்பி வரும்போது, தான் கோத்திரத்தார் வந்து அந்த 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம், அவங்க வந்து சீதோனியரை முறியடித்து வரும்பொழுது மீகாவின் வீட்டில் இருந்த இந்த சுரூபத்தையும் இந்த விக்கிரகங்களையும் அபகரித்து கொண்டு போய்விட்டார்கள். அதுக்கப்புறமா அந்த வீட்டில் இருந்த லேவியனையும் அழைத்து கொண்டு போகிறாங்க, அவன் ஆசாரியனாக ஆக்கிறார்கள். அப்போது ஒரு குடும்பத்தில் அந்த செய்த தவறு இப்போ வந்து அது ஒரு கோத்திரத்தையே பாதிக்கிறது. அது வந்து அந்த கோத்திரமே வந்து விக்கிரகத்தை வணங்க வழிவகுக்கின்றன. அப்போ முழு கோத்திரத்தாரும் சோரம் போக ஒரு தாயினோட தவறான ஆராதனை வழிகாட்டியது. ஸோ தாய்மார்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, நீங்கள் வந்து எவ்வளோ புத்திசாலியாக நடக்கணுன்றதை புரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு வீட்டில் வந்து 2 தெய்வங்களை வணங்கவே முடியாது. ஏன்னா நம்ம ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்கள் வந்து கர்த்தரை இதை தான் சேவிக்க வேண்டும், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு யோசுவா சொன்னார்ல, அந்த மாதிரி நம்மளும் உண்மையான கர்த்தரை அறிந்து கொண்டு அவரை சேவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மீகாவினுடைய தாயின் வீட்டில் அவங்க வீட்டில் காணப்பட்ட அந்த விக்கிரக ஆராதனை குடும்பத்தில் ஒரு முன்மாதிரியான செயலாக காணப்பட்டது. அந்த கோத்திரம் தான் கோத்திரத்தையே சோரம் போக வைத்தது. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முதல் இடத்தை வேறு யாருக்குமே கொடுக்கவே கூடாது. அது பொருளாக இருக்கட்டும், ஒரு நபராக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தருக்கு தான் முதல் இடத்தை நம்ம தரணும். அதுக்கப்புறமா வந்து கர்த்தரை விட்டுட்டு மனைவியோ புருஷனையோ இல்லை தொழிலையோ இல்லை சொத்தையோ நகைகளையோ இல்லை பிள்ளைகளையோ இல்லை ஆடைகளையோ இல்லை வீட்டையோ இல்லை நம்ம செய்கிற அந்த அலங்காரத்துக்கோ நம்ம முதலிடம் கொடுத்தோம்னா அதுவும் சிலை வழிபாடு. ஒரு விக்கிரகங்களை செய்து வழிபடுறது தான் சிலை வழிபாடு கிடையாது. இப்போ நான் சொன்ன காரியங்கள், ஒரு மனைவியோ இல்லை புருஷனையோ, ஒரு தொழில், சொத்து, நகை, ஆடை, அதுக்கப்புறமா வீடு, அலங்காரம், இது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கர்த்தரை விட அதிகமாக நேசித்தால் அது வந்து ஒரு ஐடியல் வர்ஷிப், சிலை வழிபாடு. இது எல்லாம் வந்து தெய்வம் கிடையாது. ஆண்டவர் தான் உண்மையான கர்த்தர், அவர் தான் உண்மையான தெய்வம். அவருக்கு தான் நம்ம முதலிடம் கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் வேதத்தில் 1 சாமுவேல் 15:23 முரட்டாட்டத்தையும், எபேசியர் 5:5, கொலோசையர் 3:5 பொருளாசை ஆகியவும் விக்கிரக ஆராதனை என்றே கூறுகிறது. ஒரு பொருள் மேலே நம்ம ஆசைப்பட்டால் கூட அது கூட விக்கிரக ஆராதனை. வெளிப்படுத்துதல் 1:8 எடுத்துக்கிட்டிங்கன்னா 21வது அதிகாரம் 8வது வசனம், விக்கிரக ஆராதனைக்காரர் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அப்படின்னா விக்கிரக ஆராதனை செய்கிறவங்க வந்து அக்னியில் தள்ளப்படுவார்கள். 1 யோவான் 5:21 வந்து விக்கிரகங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் உண்மையான கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொண்டு அதன்படி நம்ம வந்து ஆராதிக்க வேண்டும். எல்லா சிலைகளையும் உண்டு பண்ணி, விக்கிரகங்களை உண்டு பண்ணி அதை நம்ம வணங்கவும் கூடாது, சேவிக்கவும் கூடாது. கலாத்தியர் 5:22-23 கூறியிருக்கிறது போல ஆவியின் கனிகள் நம்மில் காணப்படும் போது அது மூலமாக நமக்கு கொடுத்த பிள்ளைகளை கர்த்தருடைய பாதையில் நம்ம நடத்தலாம். ஆவியின் கனிகள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம், சாந்தம், இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்மளுடைய பிள்ளைகளை வந்து வளர்க்கும்பொழுது கர்த்தருடைய வழியில் நம்ம வழி நடத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் நம் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நாம் வசிக்கின்ற இடம், மாவட்டம், மாநிலம், தேசம், இது எல்லாமே அழிக்காமல் அந்த கனிகள் நிறைந்து காணப்படும் பொழுது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்ல
ஆசீர்வாதமாக கொண்டு செல்ல முடியும். அதுக்கப்புறமா இந்த ஆவியின் கனிகளை கொடுத்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தால் நம்மளுடைய குடும்பமும் நம்மளுடைய சமுதாயமும் ஆசீர்வதிக்கப்படும். ஸோ இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் மீகாவின் தாய் போல இராமல், அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? அந்த விக்கிரகங்கள் அதுதான் உண்மையான தெய்வம் அப்படின்னு நினச்சாங்க. அது ஒரு தவறான காரியம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னாக்கா, உண்மையான தெய்வத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாவத்தை நம்மளை பாவத்திலேருந்து விடுதலையாக்கினார். எப்படி ஆக்கினார்? ரத்தம் சிந்தி நமக்காக பாடுபட்டார், சிலுவையில் அறையப்பட்டார். ஸோ நமக்காக பலியான, ஜீவ பலியான ஒப்பு கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம். நம்ம வணங்குகின்ற சிலைகளோ இல்லை ஒரு பொருளோ அது தெய்வமே கிடையாது. அதுக்கப்புறமா நாள் பார்க்கறது, குறி பார்க்கறது, இது எல்லாமே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். அதுக்கப்புறமா எந்த ஒரு பொருள் மேலேயும் இச்சையாக இருக்கக்கூடாது. அது பொருளாக இருந்தாலும் சரி, நபராக இருந்தாலும் சரி, வேறு எந்த காரியத்திலும் நம்ம தவறான வழியில் ஈடுபடாதவனும் நம்மளை காத்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரும் என்னன்னாக்கா, இன்றைக்கி நம்ம கற்றுக்கொண்ட பாடம் எதுனாக்கா, சிலை வழிபாடுலேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது சுரூபங்களாக இருக்கட்டும் சரி, விக்கிரகங்களாக இருந்தாலும் சரி, நம்ம இல்லை ஒரு பொருளாகவோ இல்லை ஒரு பிள்ளையோ இல்லை மனைவியோ கணவனோ நம்ம அணிகின்ற ஆடைகளோ வீடோ சொத்தோ இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற நகைகளோ இல்லை பணமோ இதெல்லாமே நம்ம முதலிடம் கொடுத்தாக்கா அது என்ன அர்த்தம்? சிலை வழிபாடு. அதுதான் ஐடில் வர்ஷிப். எது மேலே நம்ம ஆசைப்படுறோமோ அந்த ஆசை என்ன நம்மளை பண்ணுன்னாக்கா, கர்த்தருக்கு உரிய அந்த இடத்தை தராதவனை எப்போ பார்த்தாலும் நம்ம அது மேலே தான் கவனமாக இருப்போம். ஸோ அதிலிருந்து நம்மளை விலக்கி நம்மளை காத்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்மளை பார்த்து வளர்கிற நம்ம பிள்ளைகள் கூட நல்லதை கற்றுக்குவாங்க. இது சிலை வழிபாடு தவறான காரியம். விக்கிரகங்கள் மட்டும் இல்லை, நம்ம உபயோகிக்கின்ற அத்தனை பொருட்கள் மேலேயும் நம்ம ஆசையாக இருந்தால் அதுவும் தவறான காரியம். வேதத்தில் கூறியிருக்கிறது போல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேட வேண்டும். அப்போது மற்ற எல்லா காரியங்களும் கர்த்தர் நம்மளுக்கு வாய்க்க செய்வார். ஸோ இன்றைக்கி நம்ம மீகாவின் தாயிலிருந்து கற்றுக்கொண்ட இந்த பாடத்தை நினைவில் வைத்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் இந்த புத்தாண்டில் நம்ம கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக எச்சரிப்போடு குடும்ப வாழ்க்கையிலையும் நம்ம வழி நடத்தி செல்ல வேண்டும். நல்ல ஆலோசனை தரணும். அப்படின்னா ஒரு குடும்பத்தை வழி நடத்தி செல்றதுல பெண்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது. ஸோ நல்ல ஆலோசனை நீ பெற வேண்டும் என்றால் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கணும், அதன்படி நடக்கணும். அதில் ஏதாவது புரியலன்னா கேளுங்க, மற்றவங்ககிட்ட கேளுங்க. கண்டிப்பாக கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். ஸோ ஜெபத்தோடு முடிக்கலாம். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த அருமையான செய்திக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா வேதாகமத்தில் இந்த மீகாவின் தாயை பற்றி பார்த்தோம் கர்த்தாவே. அவர்கள் சிலை வழிபாட்டுக்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தன் மகனையும் அது பாதித்தது, அவருடைய சந்ததியும் அது பாதித்தது கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தாய்மார்கள் ஏசப்பா சிருஷ்டிகரை வணங்க வேண்டும் கர்த்தாவே, படைத்தவராகிய உம்மை வணங்க வேண்டும். அதை விட்டு நீர் படைத்த பொருட்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது ஆண்டவரே. அதுவும் ஒரு சிலை வழிபாடு என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் கர்த்தாவே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரும் அதை உணர்ந்து அதன்படி நடக்க நீ கிருபை தாரும் ஆண்டவரே. ஏசப்பா மற்றுமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும் ஆண்டவரே. அவர்கள் போகும்பொழுதும் வரும்பொழுதும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாரும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா எல்லா காரியத்திலும் நீர் எங்களுக்கு நல்ல ஒரு போஷாக்கை தந்ததற்காக, எங்கள் தேவைகளை சந்தித்ததற்காக, இனி வரும் காலங்களில் எங்களை வழிநடத்தி போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம்.